டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம குரூப் 2 2013 வருட தேர்வு வினாத்தாள் தான் பார்த்துட்ருக்கோம். பொது தமிழும் பொது அறிவும். எக்ஸாம் என்றைக்கு நடந்திருக்குதுன்னா 1/12/2013 அன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதில் நான் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருச்செங்குன்றம், திருவெண்ணெய்நல்லூர், திருச்செந்தூர், திருவாரூர். ஆன்சர் திருவெண்ணெய்நல்லூர். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெரும் தேவனார் பாடியுள்ளார். அகநானூற்று பாடல்களை மதுரை உப்பூடி குடிக்கிழார் மகனார் உருத்திரம் சன்மனார் தொகுத்தார். அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். 500 நூலை புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுத்தார். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிறவினை வாக்கியம் அப்படின்னா சி தான் கரெக்ட். அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். அடுத்து பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகை இல்லாத பொருள் என்னவோ அதை தான் நம்ம எடுக்கணும். இல்லாத சொல் மென்கண், செய்வினை, நன்கலம், அருவிலை. இதில் பண்புத்தொகை அல்லாத சொல்னா செய்வினை தான் கரெக்டு. அடுத்து நெறியினில் உயிர் செகுத்திடுவ. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம், வினையாளனையும் பெயர், வியங்கோல் வினைமுற்று, 2ஆம் வேற்றுமை தொகை. ஆன்சர் டி, 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து சரியானவற்றை தேர்க. பொருள் திணைன்னு கொடுத்துருக்காங்க. பொருளில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிரூன்றல், மீட்டல், செறிவென்றது, எயில் காத்தல். இதுக்கான கரெக்டான திணை என்னன்னு நம்ம எது கரெக்டாக பொருந்தி இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். திணையில் வெச்சி, வஞ்சி, வாகை, நொச்சி. இதில் கரெக்டாக பொருந்திருக்கிறது செருவென்றது வாகை, எயில் காத்தல், நொச்சி. ஆப்ஷன் சி 3ம் 4ம் சரி. பிரித்தெழுதுக. நெடுநாவாய். நெடு கூட்டல் நாவாய், நெடுமை கூட்டல் நா கூட்டல் வாய், நெடுமை கூட்டல் நாவாய், நெடுநா கூட்டல் வாய். ஆன்சர் சி தான் கரெக்ட். நெடுமை கூட்டல் நாவாய், நெடுநாவாய். அடுத்து செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. செய் அதோட வினையாளனையும் பெயர் செய்தி, செய்வாய், செய்தவன், செய்தான். ஆன்சர் சி செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன சொற்கள்? கல்லார்க்கும் கற்றார்க்கும் கலிப்பருளும் கலிப்பே. கற்றார்க்கும் கல்லார்க்கும் கலிப்பருளும் கலிப்பே. கலிப்பே கலிப்பருளும் கற்றார்க்கும் கல்லார்க்கும். கலிப்பருளும் கலிப்பே கற்றார்க்கும் கல்லார்க்கும். ஸோ இதில் கரெக்டான ஒழுங்குபடுத்தி எழுதின வார்த்தைன்னு பார்த்தோன்னா சொற்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி எழுதணும். ஸோ இது ஏ தான் கரெக்ட். கல்லார்க்கும் கற்றார்க்கும் கலிப்பருளும் கலிப்பே. அடுத்து சொற்றொடராக்குதல். எதுவும் அதே தான் கேட்டிருக்காங்க. திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும். முக்காலமும் உரைப்பது குறத்திப்பாட்டே. இறப்பு நிகழ்வெதிர் திறப்பட வென்னும். இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. குறத்திப்பாட்டே முக்காலமும் உரைப்பது இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் திறப்பட. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் சி தான் சரி. இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. அடுத்துதான் கரெக்டான சொல்லு. ஸோ அடுத்து கொஷின் விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர்ஸ் அதான் விடை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? அபிதான கோசம், அபிதான சிந்தாமணி, விவேக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. ஆன்சர் அபிதான சிந்தாமணி. ஆப்ஷன் பி தான் சரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஓல்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து கரெக்டாக நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில்.
ஸோ நல்லா பாருங்கள், படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.